இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் எதை வச்சுன்னா முந்திரியை வச்சு தான். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கோ கூட இது ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு எப்படி அந்த எம்மியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அந்த பாத்திரம் சூடு ஏறின உடனே அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அந்த நெய் நல்லா சூடேறினோடனே அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அந்த நெய்யில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. முந்திரி போடுங்க அடுப்பில். அந்த மிளகாத்தூள் நல்லா காஞ்ச உடனே அதில் முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரி போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருங்க. சிம்மிலே வச்சு வதக்குங்க, ஃபுல்லில் வைக்க வேண்டாம். நான் எடுத்து வச்சிருக்க அளவுக்கு முந்திரிக்கு நான் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு வேணும்னா மிளகாத்தூள் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். உப்பும் நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சு ஃபுல்லில் வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி வந்து டார்க் ப்ரௌனாக ரோஸ்ட்டாக இருக்கிறத நல்லாவே நம்மளால் பார்க்க முடியுது. இதே மாதிரி நீங்களும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த முந்திரி வந்து டார்க் ப்ரௌன் ஆன உடனே அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இது காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதானே நீங்கள் ஒரு தடவை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டைமில் இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் கூட ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. இது எல்லாரும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.